சமூகத்திலே கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, கடந்த நாட்களில், கடந்த வாரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வலது கரங்களை ஒரு கணம் உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. சொல்லுங்க. அந்த வாய் திறக்கட்டும். மக்கள் சொல்லுங்க. தம்பிமார் சொல்லுங்க. தம்பிமார் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்ன வார்த்தைகளை சொல்லி அவரை துதிக்க முடியுமோ துதிங்க. என்ன வார்த்தைகளை சொல்லி அவரை துதிக்க முடியுமோ துதிங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்க கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. உங்க தயவு என்றும் உள்ளது. உம்முடைய பாதுகாப்பு என்றும் உள்ளது. உம்முடைய ஆசீர்வாதம் என்றும் உள்ளது. இந்த அளவிற்கு என்னை கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆதரித்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவைகளை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் குறைவுகளை நிறைவாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என் கால்களை தடுமாறாமல் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆதரவாய் இருந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. அந்த வார்த்தையை ஒரு முறை கூட. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. அருமை அருமை. உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாக கொள்ளும். உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. அருமை. இரண்டு கரம் உயர்த்தி இயேசு நாயகா. அருமையப்பா. இயேசு நாயகா. உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாக, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. வலது கரத்தை இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல தான் வாழ்றேன். ஆனா ஒரு மாம்சத்துக்குரியவனாக அல்ல, ஆவிக்குரியவனாக வாழ எனக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. நான் இந்த உலகத்துல தான் வாழ்றேன். பைபிள் சொல்லுது, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல. பாவம் நிறைந்த இடத்துல, அக்கிரமம் நிறைந்த இடத்துல, அநியாயம் நிறைந்த இடத்துல
நான் இந்த உலகத்துல வாழ்றேன் ஆண்டவரே, ஆனா நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிறேன். என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். சொல்லுங்க, என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். நான் ஒரு நாளும் மாம்சத்துக்குரியவனாய் அல்ல, ஆவிக்குரியவனாய் இருக்க. சொல்லுங்க, ஆவிக்குரியவனாய் இருக்க, நீர் விரும்புகிறவனாய் இருக்க, பரிசுத்தத்திற்கு அடுத்தவனாய் இருக்க எனக்கு நீர் இன்னும் உதவி செய்வீராக, இன்னும் உதவி செய்வீராக. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ள இயேசு நாயகா. அருமை. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ள இயேசு நாயகா. இரண்டு கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ள இயேசு நாயகா. அருமை, அருமை. இயேசு நாயகா. ஒரு முறை கூட இயேசு நாயகா, குழந்தை உள்ளம், குழந்தை உள்ள இயேசு நாயகா, குழந்தையை போல, குழந்தை உள்ள இயேசு நாயகா. அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. குழந்தை உள்ள இயேசு நாயகா. அல்லேலூயா. எபிரேய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. என்ன செய்யணுமா? நம்மை ஜீவ பலியா. தெய்வம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆராதனையை விரும்பணும்னா தன்னிடத்தில் உள்ளதை ஒப்பு கொடுக்கிற அனுபவம் அல்ல, தன்னையே தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற. அல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை இழந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒருவன் ஒப்பு கொடுத்தாலும் தன்னை ஒப்பு கொடுக்க தவறினால் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் உள்ளவைகளை அல்ல, நம்மையே அவர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. நீங்கள் என் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நம்மால் உருவாக்கப்பட்டதை அல்ல எதிர்பார்ப்பது, தன்னால் உருவாக்கப்பட்ட நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இனி அடுத்த காணிக்கை பகுதி வருது. நீங்க ஆண்டவருக்குன்னு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்க. இவ்வளவு நேரம் பாடல்களை பாடுனீங்க, ஸ்தோத்திரங்களை சொன்னீங்க. இதில் ஒன்றும் அவர் பிரியப்படுகிறதை விட அவர் பிரியப்படுகிற ஒன்று, ஆண்டவரே என்னையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட, நீர் விரும்புகிறதை செய்வதற்கு, நீர் விரும்புகிறதை செய்கிறதற்கு, வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, ஆண்டவரே என்னையே உமக்கு தந்து விடுகிறேன். அங்க ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை
உமக்கு தந்தே இயேசு நாயகா. அருமை. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. இனி நான் அல்ல சொல்லுங்க. ஒரு முறை கூட என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. இனி நான் அல்லப்பா, நீர் ஒருவரே. ஆண்டவரை பார்த்து இயேசு நாயகா. அருமை. இயேசு நாயகா. இன்னொரு முறை சொல்லுங்க. இயேசு நாயகா. ஓ இயேசு நாயகா. இனி நான் அல்ல, இனி நான் இனி நான் அல்லப்பா, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டா முதல்ல நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களை பார்த்தா டக்குன்னு கேட்டா முதல்ல உங்க வாயில என்ன வார்த்தை வரும்? சொல்லுங்க. நல்லவர்னா அப்ப ரெண்டு கைகளை உயர்த்துங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ. நல்லவரே வல்லவரே இயேசுயா ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இப்ப பரலோக தூதர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லி துதிப்பாங்க? நீங்க சொன்னீங்க அவர் நல்லவர். ஏன் நல்லவர்? எனக்கு கொல்லாம போட்டிருக்காரு. என்னது? என்ன கொல்லாம போட்டிருக்காரு, அவர் நல்லவர்தே. சரி, இதே நேரத்தில் இந்த வார்த்தைய பரலோக தூதர்களிடத்துல கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவர் எப்படிப்பட்டவர்? அப்ப நம்ம செய்கிற ஆராதனை தூதர்களுக்கும் உதவியா இருக்கும் இல்ல? நம்ம செய்கிற ஆராதனை தூதர்களுக்கு உதவியா இருக்கும் இல்ல? அப்ப இப்ப அவங்க சொல்ற மாதிரி இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஒரு முறை கூட பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை.
சொல்லுவாங்க, தூதர்கள் தனியா துதிச்சா பரிசுத்தரேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த 2 பேரை சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க வாயில என்ன இருக்கும்? என்ன துதி இருக்கும்? அல்லேலூயா. இப்ப மறுபடியும் கைகளை தூக்கி ஆஹா தூதர்கள் நம்ம ஆராதனையில் இணைகிறாங்க. அருமை அருமை.